கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிற போது, தேவனே நீர் அழைத்தீர், நான் வந்தேன். என் ஜனங்களை விட்டு, என்னுடைய தேசத்தை விட்டு, என் தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து நீர் வரச் சொன்ன இடத்திற்கு நான் விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தேன். இப்ப எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீர்தான் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீரல்லவோ எனக்கு பதில் தர வேண்டும். நீர் அனுப்பியதால் நான் வந்தேன், நீர் போகச் சொன்னதால் நான் வந்தேன். சில வருடங்களுக்கு முன்பு கவனிங்க, என்னோட கூட 2-3 சகோதரர்களை அழைத்துக் கொண்டு சைனா தேசத்திற்கு சென்றேன். எதற்காகவென்றால், இங்கே பின்னால் இருக்கிறதல்லவா எல்இடி ஸ்கிரீன்ஸ், இந்த ஸ்கிரீன்ஸ் தேவைப்பட்டதுனாலே சைனாவில் மிக குறைந்த விலைக்கே கிடைப்பதென்பதனால டீமை அழைத்துக் கொண்டு நான் சென்றிருந்தேன். சில கம்பெனிஸுக்கு சென்று பார்த்த பிறகு ஃபைனலாக ஒரு கம்பெனியை செலக்ட் செய்து இந்த ஸ்கிரீன்ஸை நாம் இங்கே வாங்கலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டு நம்முடைய சகோதரர்களை அங்கேயே விட்டுவிட்டு நான் வந்து விட்டேன். ஏன்னா மறுபடியும் சண்டே நான் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டேன். மற்ற வேலைகள் எல்லாம் அவர்களை பார்க்க சொன்னேன். அவர்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அங்கே பார்த்துவிட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால எனக்கு போன் பண்ணுவாங்க. என்னென்ன தெரியுமா, பிரதர், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க இந்த ஸ்கிரீன் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம், இத்தனை லட்சம் ரூபாய் அதுக்கு ஆகுது, அத்தனை லட்சம் ரூபாய் ஆகுறதுனால முதல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் அனுப்ப சொல்றாங்க, நாளைக்கு அட்வான்ஸ் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு அவங்க எனக்கு போன் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, நிம்மதியா போய் என்ன பண்ணிருப்பாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்து பணம் அனுப்புறதுக்காக பேங்குக்கெல்லாம் போய் அதை வித்ட்ரா பண்ணி இந்த பாடுபடுறது இதெல்லாத்தையும் யாரு செய்யணும்? நான் தான் செய்யணும். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு போன் பண்ணி இவ்வளவு பணம் அனுப்பி வச்சிருங்க, போனை வச்சுட்டாங்க. இப்ப இந்த பணத்தை அனுப்ப வேண்டியது யாரு? நான் தான். ஒருவேளை பணம் அனுப்பலன்னா எதிர்பார்ப்பாங்க, பணம் இன்னும் வரல, சரி திரும்ப புறப்பட்டு ஹாப்பியா வந்து சேர்ந்துருவாங்க. என்னையா கைய வீசிட்டு வந்தீங்க, அந்த ஸ்கிரீன் விஷயமெல்லாம் என்னாச்சு? நாங்க என்ன பண்றது, எங்களை இருக்க சொல்லிட்டு வந்துட்டீங்க, நாங்க அங்க இருந்தோம், ஸ்கிரீன் எல்லாம் போய் பார்க்க சொன்னீங்க, போய் பார்த்தோம், பேரம் பேசுங்கன்னு சொன்னீங்க, பேரமும் பேசணும், ஃபைனலைஸ் பண்ண சொன்னீங்க, ஃபைனலைஸும் பண்ணிட்டோம், அட்வான்ஸ் அனுப்ப சொன்னா நீங்க அனுப்பி வைக்கல, இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது, நாங்க வந்துட்டோம். இப்ப நான் அவங்களை அனுப்பி வச்சதுனால கவனிங்க, அந்த ஹோட்டல் செலவெல்லாம் யாரு பார்க்கணும்? அனுப்புனா நான் தானே பார்க்கணும். அவங்க சாப்பாட்டு செலவெல்லாம் அனுப்புனா நான் தானே பார்க்கணும். நெக்ஸ்ட் அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வாங்க வேண்டி இருந்தா அனுப்புனவர் தானே பார்க்கணும். ஆனா போனவங்களோ நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட் ஆனோன்னு எல்லாத்தையும் நீட்டா அந்த ரேட் எல்லாம் எழுதி எனக்கு ஒரு போன் பண்ணி அதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க நல்லா தூங்கிடுவாங்க, நான் தூங்கவே முடியாது. அப்படித்தானுங்க. அந்த அமௌண்ட் அனுப்பி வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுல்ல. சோ உங்களுக்கு என்ன புரியுது, நம்ம ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காகவோ நம்ம வேறு பட்டணங்களுக்கோ அல்லது வேறு ஊர்களுக்கோ வேறு தேசத்திற்கோ நாம அனுப்பி வச்சோம்னா அந்த பிள்ளை என்ன செய்வான், மாச கடைசி ஆனதும் டாடி இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, ஹாஸ்டலோட ஃபீஸ் இவ்வளவு, டியூஷன் ஃபீஸ் இவ்வளவு, சோ காலேஜ் ஃபீஸ் மொத்தமா சேர்த்து இது இவ்வளவு ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் 2-3 டேஸ்ல அனுப்பி வச்சிருங்க, இதெல்லாம் நான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சிடறேன், போனை வச்சிருவான், நிம்மதியா தூங்கிடுவான். இப்ப டாடி என்ன செய்யணும், எங்கேயாவது போய் யாருக்கிட்ட எவ்வளவு கேட்கறது, எந்த பேங்குக்கு போய் லோன் கேட்கறது, எந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பிள்ளைக்கு தேவையான பணத்தை இந்த கரணமெல்லாம் அடிக்க வேண்டியது யாரு? யோசிச்சு பாருங்க. யாருங்க? ஒரு டாடியா? பிள்ளைய அனுப்புனவர் தானே. அனுப்பப்பட்ட பிள்ளைக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த சிக்கலோ பிரச்சனையோ வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் பாத்துக்க வேண்டியது அனுப்புனவர் தானே. அப்ப இப்ப அப்ரஹாம தேவன் வாக்குத்தத்த பூமிக்கு செல் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாரு. அந்த வாக்குத்தத்த பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது, கொஞ்சம் கஷ்டமும் வந்தது. இந்த பஞ்சத்தால கஷ்டத்தால வயிறு காயுது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவர் நீங்க அனுப்புனதுனால தானே நான் இங்க வந்தேன்,
இப்ப எனக்கு இங்க கஷ்டம் வந்திருக்கு, இந்த பஞ்சம் வந்திருக்கு, கருணை காட்டி இரக்கம் காண்பித்து நீர்தான் எனக்கு தேவையானதை கொடுங்க ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ண அவர் என்ன செய்வாரு? கட்டாயமாக சகாயம் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில இந்த சைனா உதாரணத்தை உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா, அது பயங்கரமாவே இருந்ததுங்க. பாருங்க, அவங்கள நான் தான் அனுப்பியிருக்கேன். சோ அவங்களுக்கு அங்க இருக்கிற எல்லா தேவைகளுக்கும் யாரு பொறுப்பேத்துக்கணும்? நானே தான் பொறுப்பேத்துக்கணும். நான் பணம் அனுப்புனா தான் வாங்க வேண்டியதை வாங்குவாங்க, கொண்டு வர வேண்டியதை கொண்டு வருவாங்க. ஒருவேளை நான் பணமே அனுப்பலன்னா அவங்க வெறுங்கையை வீசிட்டு தான் வந்து சேருவாங்க. இப்போ தேவன் என்னை அனுப்பி வைத்தார் ஹைதராபாத் பட்டணத்துக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் என்னை அனுப்பினார். என்ன செய்ய சொல்லி அனுப்பினார்? ஊழியம் செய்ய என்று சொல்லி அனுப்பினார். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊழியத்தில் ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அல்லது தேவை ஏற்பட்டாலும் அதை யாரு சந்திக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருங்க? என்னை இங்க அனுப்பி வைத்த என் தேவன் தானே. இதுதாங்க இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அசாத்தியமானவைகள் சாத்தியமாவதற்கு காரணம் என்னவென்றால், என்னை அனுப்பி வைத்த தேவனே, என்னை இங்கு அனுப்பின தேவன்தான் எனக்கு வருகிற எல்லா தேவைகளையும், அதாவது ஊழியம் செய்ய அனுப்பி வைத்த தேவனே ஊழியத்திற்கு தேவையான எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிறார். அவர் வல்லமையுள்ளவர். காரணம், உன்னையும் என்னையும் அந்த தேவன் கிரயம் செலுத்தி வாங்கிக் கொண்டார். நான் வெலை கொடுத்து ஒரு காரை வாங்குறேன்னு வச்சுக்கலாமே, அந்த கார்ல ஏதாவது சின்ன ரிப்பேர் வந்ததுன்னா அல்லது வேற ஏதாவது பிரச்சனை காருக்கு வந்ததுன்னா யாருங்க அந்த காரை ரிப்பேர் செஞ்சுக்கணும்? யாருங்க? ரிப்பேர் செஞ்சுக்க வேண்டியது வாங்கினவங்க தானே. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வெள்ளியாலோ பொன்னாலோ அல்ல, உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து கிரயமாய் செலுத்தியது தம்முடைய மேன்மையான இரத்தத்தினால்தான். அவர் கிரயம் செலுத்தி நம்மை வாங்கிக் கொண்டார். இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே கடைசி சுவாசத்தை விடுகிற வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், என்னென்ன பாடுகள் வந்தாலும் அவைகளுக்கு என் தேவனே என்ன செய்வார்? பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கருணையோடு இறங்கி அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமான தேவன். அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்வோம் என்றால், தேவன் ஆபிரகாமை அனுப்பி வைத்தால், அனுப்பி வைக்கப்பட்ட ஆபிரகாமின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆண்டவரிடத்துல தானே. அங்கதாங்க அவன் ஃபெயில் ஆயிட்டான், சொல்லல. இந்த நம்மிலும் சில பேருக்கு பிரச்சனைகள், எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சிலருக்கு இருக்கிற ஒரு மாய வியாதி என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா, பாடுகள் வந்ததுன்னா, வியாதி வந்ததுன்னா, அது ஏனோ தேவனிடத்துல அவங்க சொல்றதில்ல. அதுதான் ப்ராப்ளம். அது எப்படி சொல்லாம இருப்பேன்? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் சந்திக்கணும்னா ஏற்கனவே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கணும், டோக்கன் வாங்கிக்கணும், லைன்ல போய் அமர்ந்திருக்கணும், காத்துத்தான் இருக்கணும். டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அதெல்லாத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு டாக்டர் என்ன செய்வாரு? உன்னுடைய வியாதி குறையறதுக்கான மருந்துகளை எழுதி தருவாரு. அதை விட்டுட்டு அவர் கேரண்டி தருவாராங்க, கட்டாயம் அந்த வியாதி இத்தனை நாளுக்குள்ள குறைஞ்சு போயிடும், 100 வயசு வரைக்கும் நீங்க வாழ்வீங்க அப்படின்னு அவர் கேரண்டி தருவாராங்க. பொதுவா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் மருத்துவம் தான் தருவோம், தேவன் தான் ஆரோக்கியத்தை அருளி செய்ய வேண்டும். அப்படித்தான டாக்டர்ஸ் இன்னைக்கு சொல்றாங்க.